நண்பர்களே, இயற்கை சமைப்பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லெஸ் பர்ஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹேண்ட்லெஸ் பர்ஸோட அளவு மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.5க்கு 8.5, உயரம் 11.5, அகலம் 8.5. வாங்க 11.5 வச்சுக்கலாம். உயரம் பாருங்க 11.5. அடுத்தது அகலம் 8.5 வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 9க்கு 8.5 ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். 8.5 பாருங்கள். இந்த அளவு 9 இருக்குது. 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் 9 இன்ச்சு, அகலம் 8.5 தான். 8.5 இந்த மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 பீஸு இந்த 2 பீஸு தைக்கிறது தேவை. அதே மாதிரி லைனிங் கிளாத் இதே அளவில் இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம லைனிங் கிளாத்து 2 பீஸ் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே போட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இதை இந்த 11க்கு 8.5 கட் பண்ண இல்லைங்களா, அந்த பெரிய பீஸு மெயின் கிளாத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சுட்டு பாருங்கள், சென்டர் பாயிண்ட் வச்சு இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னரை சும்மா வளைவு கொடுங்க. ஒன் சைடு கொடுத்தாவே இந்த சரியான அளவு கிடச்சிரும். ஒரு பக்கம் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி இந்த வளைவாக வெட்டிக்குங்க. இதே அளவு எடுத்து இந்த சைடு அது மாதிரி வெட்டிக்கணும். சென்டர் பாயிண்ட் வச்சு மடிச்சுட்டு வெட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதில் கட்டிங்க. என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதே அளவுக்கு லைனிங் வெட்டிக்கிறோம். லைனிங் வெட்டிட்டு இதுக்கு 1 இன்ச்சு டேப்பு, இதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் 8.5 சொன்னோம் இல்லையா அகலம், இந்த அளவுக்கு 8.5 அளவுக்கு 2 ஜிப்பர் எடுத்துருக்கோம்.
2 ரன்னரு, ஒரு மேக்னெட்டு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து.